27ஆம் அதிகாரம் 27வது வசனம். சில வசனங்கள். படைவீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்தல். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைவீரர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளரங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த தளரங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்கு இழுத்துச் சென்றனர். இங்கே நாம் கவனிக்கும் பொழுது அவர் தலையில் முள்முடி பின்னி அதை அவருக்கு கிரீடமாக வைத்து யூதர்களின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் அவர் மேல் துப்பி இருக்கின்றனர். அவர் கையில் கொடுத்த கோலை பிடுங்கி அவர் தலையில் அடித்திருக்கின்றனர். அவரை ஏளனம் செய்திருக்கின்றனர். இவ்வாறாக துன்பப்படுத்தி அவரை நிந்தித்து இருக்கின்றனர். இந்த உலகிலே கடவுளுக்காக சேவை செய்ய வந்த ஒரு மனிதர், அவர் கடவுளின் மகன் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டு அனுப்பப்பட்டவர். இவ்வாறாக கடவுள் அவரை பற்றி ஏற்கனவே தீர்க்க தரிசனம் கொடுத்து அவர் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தியும் அவரை நிந்தித்து அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி இருக்கின்றனர் மனிதர்கள். இவ்வுலகில் 100% நல்ல மனிதர்கள் என்று நம்ப முடியாது. அதிலே 10% மட்டுமே நல்லவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 90% பலவிதமான கெட்ட எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், பலவிதமான உலக ஆசைகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை நம்புகிற அந்த 10%-த்தினரால் இயேசுவை காப்பாற்ற முடியாது. 90%-தினர் அதிகமாக இருக்கின்றனர். இப்படியாக ஒரு நல்ல மனிதரை, இறை மகனை ஏளனம் செய்து துன்பப்படுத்தி கொன்றிருக்கின்றனர். ஆனால் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார். யூதரின் அரசரே வாழ்க என்று அவர் நிந்திக்கப்பட்டார். ஆனால் இவ்வுலகத்துக்கே அவர் அரசர் என்பதை கடவுள் உறுதிப்படுத்தி அவரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதிகாரங்களுக்கு எல்லாம் மேலான நாமம், வல்லமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த நாமத்தை நம்புகிற எவரும் கைவிடப்பட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இன்றளவும் இருக்கிறது. கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆம்.